வந்துள்ளேன். அழைத்தமைக்கும் நன்றி. உங்களுக்கு 2044ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பெரியோர்களே, பெற்றோர்களே, அம்மா போன்ற தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களே, மாணவ மணிகளே, தமிழ் மொழியின் வில்லிகளே, வருங்காலத்தில் இந்த நாடுகளில் நீங்கள் பேராசிரியர்கள். ஆகையால் உங்களை மதித்து தலை சாய்க்கின்றேன். மீண்டும் தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன் யோசிக்கின்றீர்களோ? பேராசிரியரின் அறுவைதான் இனி என்றுதானே. கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள். இங்கே நான் அதிகம் பேசவில்லை. நான் பேச போகும் தலைப்பு தமிழ் பள்ளிகளும் புள்ளிகளும் பிள்ளைகளும் என்றுதான். நீங்கள் தமிழ் பள்ளிக்கு போவது தமிழ் கற்கவா, புள்ளிகள் மட்டும் பெறவா? தமிழில் ஆடி பாடி மகள, தமிழ் கதைகள் கேட்டு நடிக்க, தமிழ் எழுத்துக்கள் அறிய பழக, இதுவே அடிப்படையானது, போதுமானது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சேர்மன் பள்ளிக்கு போனால் ஆடுகின்றீர்கள், பாடுகின்றீர்கள், படங்கள் வரைகின்றீர்கள், அந்த மொழியோடு விளையாடுகின்றீர்கள், அந்த மொழியை விரும்பி கேட்கின்றீர்கள். அதேபோல் தமிழை விரும்பி கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர்களே, நீங்கள் ஆடி பாடி படிப்பிக்க வேண்டும். நிறைய கதைகள் சொல்ல வேண்டும். மாணவர்களும் நிறைய தமிழில் உரையாட விளையாட்டுக்கள் முறைகளை கண்டறிய வேண்டும். அல்லது 40 நிமிடம் சிறப்பாக கற்பிக்க பல மணி ஆயத்தம் வேண்டும். இருப்பினும் உலக அளவில் மாறி வரும் முறைகளை அறிந்து ஆயத்தமாக வேண்டும். மாட்டார் பிள்ளைகளுக்கு கடமைக்கு கற்பிக்காது, கடமை உணர்வுடன் கற்பித்தல் வேண்டும். தமிழ் தேர்வுகளில் இங்கு வாரும் அங்கு தாய்நாட்டில் 100 என்று புள்ளிகள் பெறவே தமிழர்கள் தமிழ் படிக்கின்றோம். மொழி வாழ வேண்டும் என்ற நோக்கோடு ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இதை பற்றி அல்லவா அனைவரும் எண்ண வேண்டும். திருக்குறள் படி, பொருள் அறிந்து படி, தமிழராய் வாழ நல்ல தமிழ் சொல் படி, மராட்டிய உடைகளை வீசு, தமிழ் பேர் வை, சர்வாணிகள் தமிழர்களின் ஆடைகள் அல்ல. கலைஞர்களே, தமிழுக்காக எண்ணுங்கள். இசையாசிரியர்களே, சரிகம்பசவை, இசையாசிரியர்களே, சரிகமா பதானிசவை தமிழில் எழுதுங்கள். தமிழ் பாடலுக்கு ஆடுங்கள், தமிழ் பயிற்றுங்கள், தமிழ் வாழும் என்று நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.